எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். முதலாளி மட்டு நானு. ஐபிஎல் டாப் அப் இருக்கு. இந்தியா ஏ மேட்ச் இருக்கு. இந்தியா உமன்ஸ் பாகிஸ்தானை சிறப்பாக ஜெயிச்சாங்க. அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இந்தியா ஏ ஜெயிச்சாங்கல்ல, அதை பற்றி பேசிட்டு ஆரம்பிப்போம். 2 விக்கெட்டு பயங்கர த்ரில்லிங் மேட்ச். ஃபர்ஸ்ட் இந்தியா ஜெயிச்சாங்க ஈஸியாக, அப்புறம் ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க ஈஸியாக. தேர்ட் மேட்ச் வந்து கான்பூரில் ரொம்ப த்ரில்லிங் மேட்ச். 2 விக்கெட்ல தான் ஜெயிச்சாங்க கடைசியில். அவங்க பெரிய ஸ்கோர் அடிச்சாங்க 316. அதுவும் வந்து ஒரு மாதிரி கடைசியில் வந்து இவங்க 2 பேரும் அடிச்சாங்க, அந்த ஸ்காட்டும் ஜாக்கெட் பேர்ட்ஸும். இல்லாட்டி அந்த ஸ்கோர் வந்திருக்காது. 115 ஃபார் 5 இருந்தாங்க, அப்புறம் 135 ஃபார் 6 இருந்தாங்க. அங்கேருந்து வந்து 287 வர்றாங்க அப்படின்னா அந்த லோவர் ஆர்டர் டெப்த் மாடர்ன் கேமில் வந்து அதான் சொல்கிறது எல்லாருமே. உங்களுடைய பிளானே ஒர்க் ஆகலை அப்படின்னாலுமே நீங்கள் 300 ரன் 350 ரன் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா தான் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் டீம் மாடர்ன் T20லையும் ஓடிஐலையும். அதாவது நீங்கள் அபோவ் பார் ஸ்கோரை ஈவன் இஃப் யூர் பிளான் ஏ ஃபெயில்ஸ் யூ ஹேவ் டு பி இன் அ பொசிஷன் டு ஸ்கோர். ஸோ அதுதான் வந்து இது இவங்களும் ப்ரூவ் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியன் விமென்ஸ் டீம் பார்த்தோன்னா அப்படி தான். அன்னைக்கு வந்து 260 ஃபார் 6 இருந்தாங்க. அங்கேருந்து அவங்க வந்து 260 ஃபார் 7 இருந்தாங்க. அப்படியே ஆல் அவுட் ஆயிரும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பார்த்தா 330 அடிக்கிறாங்க. ஸோ அந்த அந்த லாஸ்ட் 3 விக்கெட் அவங்க 10 ரன்னுக்கு விட்டுருந்தாங்கன்னா அப்படியே கேம் மாறி இருந்திருக்கும். நேற்றும் அப்படி தான். இவங்க வந்து 135க்கு 6 கேம் அங்கேயே மாற வேண்டியது. பட் இப்போ ஒரு மாதிரி இப்போ அங்கேருந்து வந்து 316 போஸ்ட் பண்ணாங்க. நேற்று வந்து சபாஷ் சரியான போட்டி நடந்துச்சு. யாருக்கு அப்படின்னா ஹர்ஷதீப் சிங்கும் ஹர்ஷித் ராணாவுக்கும். இந்த 2 சைடும் வந்து இப்போ பழைய காலத்துல எல்லாம் இது பண்ணிட்டு இருப்பாங்களா, 2 ரினவுன் டான்சர்ஸ் வந்து பயங்கரமான போட்டி நடந்துட்டு இருக்க மாதிரி வந்து அவரும் 3 விக்கெட் இவரும் 3 விக்கெட். இந்த மேட்ச் போன மேட்ச் அவரு நல்லா போட்டாருன்னு நம்ம சொன்னோம், ஹர்ஷித் ராணா. விப்ராஜ் நிகம் நான் நிறைய எதிர்பார்த்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஹி குட் நாட் டூ வெல். ஆயுஷ் பதோனி நல்லா போட்டார். பிக் ஆஃப் த ஸ்பின்னர்ஸ் அப்படின்னா நேற்று ஆயுஷ் பதோனி தான். பதிலுக்கு வந்து இவங்க வந்து பிரப்சிம்ரனுடைய செஞ்சுரி, அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் 62, பராக் அதே 62 அப்படின்னு அடிச்சாங்க. விப்ராஜ் நிகம் பேட்ல கடைசியில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. இந்த வின்னை நீங்க 2 பேரும் எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க. இல்ல இதுல நிறைய வந்து ஆமா டிசைடர் மேட்சா போச்சு. இந்த சீரீஸ் வந்து என்ன பேசிக்லி சாய்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் செட் ஆஃப் இந்தியன் அண்ட் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் தான் பாக்குறதுக்காக தான் இருக்கு. ஸோ ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ் ஹர்ஷதீப் சிங் வந்து சரியா சான்ஸ் கிடைக்கலனாரு. இந்தியா லெவலுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி வில் பி ஏபிள் டு கேரி ஆன் திஸ் ஃபார்ம் வென் ஹி கோஸ் டு ஆஸ்திரேலியா. அது ஒரு நல்ல பாயிண்ட் தான். இன்னொன்று வந்து விப்ராஜ் நிகம் நம்ம வந்து முன்னாடி பேசணும், அவர் வந்து ஒரு லெக் ஸ்பின்னர் ஆப்ஷனா வருவார், ஆல்ரவுண்டரா வருவாரான்னு. அவங்க ட்ரை பண்றாங்க. பட் ஐ ஃபெயில்ட் இன் த பவுலிங். மேபி இன்னொரு சான்ஸ் கிடைச்சா மேபி மைட் சக்சீட். பட் பேட்டிங்ல ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஐ திங்க் ஹி ஸ்கோர் 3 சிக்ஸ் அடிச்சாரு. 6 அடிச்சு தான் முடிச்சு விட்டார் மேட்ச். 2 பவுண்டரி ஒரு 6, 32 பால் 24 ரன். கடைசி பால் 6 எடுத்து கண்டுட்டாரு. ஹர்ஷதீப் சிங் வந்து கூட கம்பெனி கொடுத்துட்டு இருந்தாரு. ஹர்ஷதீப் சிங் வந்து இப்போ ஒரு 6 ஹிட்டரா டெவலப் ஆயிட்டு இருக்காருன்னு அபிஷேக் சர்மாவே சொல்லியிருக்காரு. ஸோ கலாய்ப்பாங்க வெற்றி. அது அப்படிதான். பட்லர் சொல்லுவார் சஹாலை பத்தி RRல. இல்ல கடைசி 3 மேட்ச்ல வந்து ஐ திங்க் ஹர்ஷதீப் சிங் வந்து கிட்டத்தட்ட 6 சிக்ஸோ 7 சிக்ஸோ அடிச்சிருக்காரு. ஐ மீன் இல்லன்னு சொல்லல. இந்த வேர்ல்ட் கப் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நியூயார்க்ல நினைச்சு ஞாபகம் இருக்கா? அதுல சண்டை போட்டுவாங்க, சிராஜும் ஹர்ஷதீப்பும் அவுட் ஆயிட்டு. ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. பயங்கரமா அந்த எனக்கு ஏன் ஸ்ட்ரைக் கொடுக்கல, அவர் ரன் அவுட் ஆக்கி விட்டுன்னு சண்டை போட்டு போவாங்க ஹர்ஷதீப்பும் சிராஜும். அது இன்னொரு மேட்ச் கூட சிராஜும் யாரோ வருண் அந்த மாதிரி யாரோ வந்து சிங்கிள் வந்து எடுக்காம அந்த சைடு இருப்பாங்க கடைசி விக்கெட்டுக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நம்ம காமெடி பண்ணிருக்காங்க. பட் தென் அது ஒரு நல்ல விஷயம் தானே, பவுலர் வந்து பேட்டிங் சீரியஸா எடுக்கிறதுன்றது. சொல்லு. மேட்ச் அப்போ வந்து ஐ திங்க் வருணரும் யாரோ இருக்கும்போது வருணர் வந்து சிங்கிள் வந்து வேணான்னு சொன்னதுன்னு நினைக்கிறேன் கடைசி இதுல மேட்ச்ல. அது மாதிரி இல்லாம பட் ஆனா இப்போ ஐ திங்க் கொஞ்சம் ஹர்ஷ்தீப்புக்கும் வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேட்டிங் கண்ட்ரிபியூட் பண்ணாதனாலதான் ஹர்ஷித் ராணா வந்து உங்களுக்கு பதில் நிறைய மேட்ச்ல விளையாடுறாரு. இந்தியன் டீம்ல சொல்றேன். உள்ள வர்றதுக்கு வந்து எனி டே ஹர்ஷ்தீப் இஸ் பெட்டர் பவுலர் தென் ஹர்ஷித் ராணா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் எல்லாத்துலயும். பட் அவங்க வந்து ஓவரா ப்ரிடாமினண்டா பண்றது வந்து பேட்டிங் எக்ஸ்ட்ரா வேணும் டெப்த் அப்படின்றதுனால மேபி அதனால வந்து சொல்லியிருக்கலாம் தனியா. அதனால வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்கோர் பண்ற மாதிரி இதுல ஹர்ஷித் ராணா ஐ திங்க் டக்குன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச். மட்டும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கேன், அடுத்த டார்கெட் வந்து கம்பீர் நம்பர் 9ல ஆல்ரவுண்டர் வேணும்னு சொல்லிட்டு குல்தீப் உட்கார வச்சு விளையாடணும். இவன் சொல்லி அதுதான்டா. இப்ப விமென்ஸ் டீம் ஆஸ்திரேலியா நம்பர் 11ல வர்றவங்க கூட பேட்டிங் ஆடுவாங்கடா. அதுதான் சொல்றேன். இப்ப அதுதான் சொல்றேன், ஒரு லெக் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் கிடைச்சிட்டாங்க, அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா ஈஸியா டீமுக்குள்ள வர முடியும் அவரால். பிரச்சனைக்குனால பவுலிங் எந்த பெர்ஃபார்ம் பண்ணல ஓகே, பட் அவ்வளோ ஃபாஸ்டா இந்தியா ஏக்கு உள்ள கொண்டு வர அளவுக்கு அவர் ஐபிஎல்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணல. நல்லா பண்ணாரு,
பட் அந்த அளவுக்கு இந்தியா உடனே பண்ற மாதிரி அந்த ஸ்பாட் வந்து அந்த அளவுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் ஸ்கில் இருந்தால்தான் செட் வந்து அவ்வளவு முக்கியமான ஸ்கில் செட்ரா, எல்லாருக்கும் இல்லாதது. லெக் ஸ்பின்னரு ஃபாஸ்டா போடுவாரு, பவர் பிளேல போடுவாரு, கடைசியில வந்து லோவர் ஆர்டர் ரன்ஸ் அடிக்கிறாரு. ஆனா கொஞ்சம் அக்ரெசிவா வேற ஆட முடியுது. அதனால வந்து ஐ திங்க் ஹி ஹாஸ் அ வெரி குட் சான்ஸ். அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாருன்னா கண்டிப்பா ஈஸியா உள்ள கொண்டு வர மட்டும் இல்ல 11 விளையாடுறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. அவ்வளவுதான். முதலாளி வேற என்ன சொல்றீங்களா இந்த மேட்சை பத்தி? இந்த மேட்ச் வந்து இவர் ரயன் பராக் ம் நான் வந்து சொல்லுங்க. இந்த சீரீஸ் ஃபுல்லாக எல்லா மேட்ச்லயும் 50 அடிச்சிருக்காரு. அவர் நம்ம என்னதான் அவர் வந்து ஆர்ஆர் கேப்டன்சிக்காக சண்டை போட்டாலும் அவர் வந்து அவர் வேலையை ஒழுங்கா பார்த்துட்டு இருக்காரு. வந்த வேலை அடிக்கணும், ஸ்கோர் பண்றாரு. அண்ட் அவரும் ஸ்ரேயா ஐயரும் பேட்டிங் பண்ணி அந்த கிளிப்ஸ் ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க. அது வந்து ரொம்ப ரிலாக்ஸா ரெண்டு பேரும் என்னமோ ஏதோ ப்ரெஷரே இல்லாத மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு நல்ல பாக்குற நல்லா இருந்துச்சு. ஸோ காமிச்சீங்களே இந்த லெவல் அந்த லெவல்ல 50 அடிச்ச பிறகு இந்த லெவல்ல அவர் அந்த லெவல்ல இருக்காரு. அவர் அதுக்கு அடுத்த லெவல்ல அப்படின்னு 50 அடிச்சவர் காமிச்சாரு. So both are great spot. Ryan Parag also, irrespective of the IPL back stories, அவரும் he should இன்னும் அடுத்த சீசன்ல வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இந்தியன் மெயின் ஸ்ட்ரீம்குள்ள வந்துருவாருன்னு நினைக்கிறேன். யாரு பாப்போம். சோ பராக் தான் இருந்தாரு. அதான் ஸ்ரீலங்கா பிரப்சன் சிங் வந்து எப்போ வந்து ஐபிஎல் விளையாடுறாலும் நான் எப்பயுமே வந்து இந்தியாவுக்கு விளையாடுற அளவுக்கு டேலண்ட் இருக்குமா அப்படின்னு நான் டவுட் பண்றேன் எப்போ பார்த்தாலும். பட் ஆனா அவரும் இந்தியா எந்த சான்ஸ் கொடுத்தாலும் என்ன சொல்றது, அபிஷேக் சர்மா மாதிரி கொஞ்சம் டக்கு செஞ்சுரி அந்த மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவா கன்சிஸ்டன்டா தான் விளையாடுறாரு. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்தியா அளவுக்கு விளையாடுற அளவுக்கு இது இருக்கா, இல்ல சான்ஸ் கிடைக்குமா? நீயே சொல்லிட்டியா, டக்கு 100 அப்ப கன்சிஸ்டன்டா விளையாடணும் சொல்றேன்ல, மூணுக்குமே முரண் இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அப் பண்ணணும். பட் அவருக்கு வாய்ப்பு, அதான் சொல்றேன்ல, யார் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆவாங்க தெரியுமா? மோஸ்ட் டேலண்டட் வில் நாட் பி சக்சஸ்ஃபுல். யார் வந்து கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துறாங்களோ அவங்க தான் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இவர் பிரப்சிம்ரன் பண்றாரு அப்படின்னா அவர் தொடர்ந்து பண்ணாருன்னா கண்டிப்பா வந்துருவார் உள்ள. ஐ திங்க் இப்போதைக்கு வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்தியா வந்து ஹேஸ் டு பிளே 2 டீம்ஸ். டேய் இல்ல இப்போ மெயினா சான்ஸ் ஏசியாக்குள்ள ஒரு டீம் பா, வெளிநாட்டுக்கு ஒரு டீம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி தான் விளையாடி ஆகணும், வேற வழி கிடையாது. இல்ல நீ சொல்றது என்ன ஃபார்ம்ல போகும் அப்படின்னா, ஒரே டைம்ல இந்தியா ரெட் பால் தனியா விளையாடிட்டு இருப்பாங்க, ஒயிட் பால் தனியா விளையாடிட்டு இருப்பாங்க. ரெண்டுக்கும் தனி டெலிவிஷன் ரைட்ஸ், ரெண்டுமே தனித்தனியா ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து 2 மேட்ச் ரிவ்யூ பண்ணுவீங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா ஃபீல் பண்ணது என்னன்னா, இப்போ வந்து அபிஷேக் சர்மா வந்து ஓடிஐ செட்டுக்குள்ள வர ட்ரை பண்றாரு. ஜெய்ஸ்வால் தான் ஆக்சுவலா நான் எப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆல் 3 ஃபார்மேட் பிளேயரா வந்திருக்கணும். ஆனா அதுக்கு அவர் வர முடியாம போச்சு. அதனால அதுக்கு மாதிரி ஜெய்ஸ்வால் முன்னாடி அபிஷேக் சர்மா வந்து சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஜெய்ஸ்வால் அபிஷேக் சர்மா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மட்ட வீட்டுல இருந்து ஒரு யங் இவர் வந்து ஒரு ஃபேஸ் காமிச்சிட்டு போயிட்டாரு. சரி, ஓகே. இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட பெரிய டேக்அவே என்ன தெரியுமா? நீங்களாம் இண்டிவிஜுவல் டேக்அவே சொன்னீங்க. நான் என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய டேக்அவே அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு மாடர்ன் கேம்ல வந்து நீங்க வந்து 5 விக்கெட் 6 விக்கெட் போயிருச்சு அப்படின்லாம் நிக்காம யாரை வந்து பெரிய டோட்டல் போஸ்ட் பண்றாங்களோ அவங்க தான் வந்து ஸ்ட்ராங்கர் டீம்ஸ். கான் ஆர் த டே உங்க ஓப்பனர் ஸ்ட்ராங்னா அது ஓகே, உங்க டெத் பவுலர் இருந்தா அதெல்லாம் ஓகே. பட் இந்த மாதிரி இப்போ ஆஸ்திரேலியா வந்து தாலியா மெக்ரா வந்து 9ல விளையாடுறாங்க பேட்டிங். அவங்க வந்து WPL நம்பர் 4 ஆடுவாங்க, நம்பர் 3 ஆடுவாங்க. அவங்க வந்து நம்பர் 9 வர்றாங்க ஆஸ்திரேலியாவுக்குன்னா அவங்க பேட்டிங் டெப்த் தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து. அதுதான், படிப்பு தான் உன்னோட எதிர்காலம், படிப்பு திருட முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்க பேட்டிங் டெப்த் தான் உங்களுக்கு எதிர்காலம் இந்த மாடர்ன் கேம் போக போக. ஸோ இதுதான் என்னுடைய பிகெஸ்ட் டேக்அவே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அப்படியே வந்து ஐபிஎல் டாப் அப் என்ன எதை சொல்ல வரீங்களா சொல்லுங்க. இன்னும் ஒன்னே ஒண்ணு, இந்த ஆஸ்திரேலியா டீம்ல வந்து கூப்பர் கானலி, ஜாக் எட்வர்ட்ஸ் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். ஜாக் எட்வர்ட்ஸ் வந்து அந்த அவங்க இப்போ இந்த T20 வேர்ல்ட் கப்க்கே ஐ திங்க் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் டாப் ஆர்டர்ல ப்ளே பண்ற அளவுக்கு இருக்குன்னா ஒரு கூப்பர் கானலி ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. இந்தியாவில் சூர்யான் ஷெட்ஜேக்கு 2 சான்ஸ் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு பிரச்சனை கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் நிஷான் சித்துக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுக்குறாங்க, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஒரு ஸ்பின்னும் போட முடியும் அப்படின்னு. பட் ஐ திங்க் அவர் மோர் சூட்டட் டு டெஸ்ட் இதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அக்ரெசிவா டொமஸ்டிக்ல பெருசா எதுவும் விளையாடல. பதோனி அந்த மாதிரி கொஞ்சம் பேட்டிங் சான்ஸ் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணும். கன்சிஸ்டண்டா அவங்களும் ஒரு ப்ரோட்டோகால்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, ஒரு கியூ வச்சிருக்காங்க, ஒரு கியூ சிஸ்டம்ன்றாங்க. அதுல எப்படி யார் முன்னாடி வராங்கன்னு பார்ப்போம். அது எல்லாமே இது எல்லாமே ஒரு யார்ட்ஸ்டிக்னா, நீங்க ஐபிஎல் இஃப் யூ செட் ஐபிஎல் ஆன் ஃபயர் அது வேற ஒரு யார்ட்ஸ்டிக். அது இன்னும் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி கொடுக்கும். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. சரி, நான் வந்து ஐபிஎல் டாப் அப் அதுக்கு வரேன். இப்போ ப்ரீ சீசன்ல ஐபிஎல்க்கு முன்னாடி ஆர்சிபி வந்து பல வீடியோக்கள் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் அவங்க பிக்கை எடுத்துட்டு அது நாங்கள் எப்படி அந்த பிக்கை எடுத்தோம் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போடுவாங்க.
இந்த வாட்டி அப்படி போட்ட வீடியோல அவங்க ரவுண்ட் கட்டி வச்சிருந்த பேர் வந்து வெங்கடேஷ் ஐயர். வெங்கடேஷ் ஐயர் அதாவது வந்து மதுரை கிழக்கு வெங்கடேஷ் ஐயர், மதுரை மேற்கு வெங்கடேஷ் ஐயர், உசிலம்பட்டி அதாவது வெங்கடேஷ் ஐயர் அப்படின்னு வரிசையா போட்டிருந்தாங்க. 2 பேருக்கு தான் வந்து ஆப்ஷன்ஸ் இல்ல போடல. ஐ திங்க் வெங்கடேஷ் ஐயர் ஸ்லாஷ் எதுவுமே போடல, வெங்கடேஷ் ஐயர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால சஹாலுக்கு வந்து ஐ திங்க் அப்படியே போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சஹால் அப்புறம் இல்லைன்னா வந்து இப்ப எடுத்துருந்தாங்களே அவர் தான் போட்டிருந்தாங்க, சுரேஷ் சர்மா. ஸோ எல்லாருமே வெங்கடேஷ் ஐயர் வெங்கடேஷ் ஐயர் அப்படின்னு போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அன்பார்ச்சுனேட்லி அந்த வெங்கடேஷ் ஐயர் கிடைக்காம போயிட்டாரு அவருக்கு. அதனால 23 கொடுத்து வந்து அவங்க 23 தானே கொடுத்தாங்க, 27 23 தானடா. ஸோ அவ்வளோ போயிட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி அவர் கிடைக்காமலும் போயிட்டாங்க. ஆனா இப்ப வந்து அவங்க திருப்பி இன்னும் எங்களுக்கு வந்து வெட்டமா ஸ்லைட்டே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் ஐயருக்கு இன்னமும் அவங்க ட்ரேட் டாக்ல இருக்கிறதா மீடியா ரிப்போர்ட் சொல்லுதுப்பா. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து திருப்பி ட்ரேடு அந்த வெங்கடேஷ் ஐயருக்கு ட்ரேடுக்கு வந்து இன்னும் டாக்ஸ் தான் இருக்கு அப்படின்றாங்க. பட் வந்தாதான் நமக்கு ஷுவரா தெரியும். பட் வெங்கடேஷ் ஐயர் வந்து போகணும் அப்படின்னா ஆர்சிபி இனிஷியலி அவங்க கொடுக்கறது வந்து இப்போ லியாம் லிவிங்ஸ்டன் அப்படிங்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க ரோமன் பவர்லாம் ட்ரை பண்றீங்க, அதுக்கு அந்த ஸ்பாட்ல லியாம் லிவிங்ஸ்டன் ட்ரை பண்ணலாமா? படிக்கல் மாதிரி ஒரு பிளேயரும் லியாம் லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு பிளேயரை கொடுத்தா சரியா வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? யாரு சரியா வரும்? ஆர்சிபிக்கு சரியா வரும், கேகேஆர் சரியா வருமானா தெரியாது. ஏன்டா இப்ப நம்ம எஸ்ஆர்ஹெச் வந்து கேன் வில்லியம்சன் ரிட்டைன் பண்ணதை பத்தி நம்ம பேசிப்போம் முன்னாடி. அவரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இவர் தான் எங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் போயிருந்தா கூட யாரும் 4க்கு மேல எடுத்துக்க மாட்டாங்கன்னு. இப்ப லிவிங்ஸ்டனை ஏன் இவங்க 10 கொடுத்து வாங்கணும்? லிவிங்ஸ்டனை 10 கொடுத்து இவங்க ரீடைம் அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ஒரு வேல்யூவே இல்லை. விட்டாலும் 5க்குள்ளதான் போவாரு, அவர் ஒன்றும் பெருசா போக மாட்டாரு. அதுக்கு வெங்கடேஷ் ஐயர் ரிலீஸ் பண்ணிட்டு இவங்க திரும்ப எடுக்கதான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர ஐ டோன்ட் திங்க் திரும்பவும் பிரைஸ் போகும்லடா. அதுதானே உனக்கு 15 மேல திரும்ப எடுப்பாங்களா யாராச்சும்? இப்போ வெங்கடேஷ் ஐயர் மேக்ஸிமம் சொல்றாங்க. சின்ன ஆக்ஷன்லாம் உனக்கு தெரியாது எதுவுமே. திரும்ப 22 விட்டதுனால தான் அவங்களுக்கு ட்ரோஃபி கிடைச்சது ஆர்சிபிக்கு. இப்போ நான் இன்னொன்னு சிம்பிளா கேக்குறேன், வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து இந்தியா ஃபியூச்சர் அதிகமா இருக்கா, தேவதத் படிக்கலுக்கு இந்தியா ஃபியூச்சர் இப்போதைக்கு அதிகமா இருக்கா? தேவதத் படிக்கல். அப்ப அவங்க படிக்கல் வாங்கிக்கலாம்ல கேட்காரு. ஏற்கனவே டாப் ஆர்டர் நிறைய தடவை இருக்கு. ஐ மீன் இப்ப அது இன்னொன்னு ஓகே, அது ஆக்சுவலா தேவதத் படிக்கல வாங்குறதுக்கும் வெங்கடேஷ் ஐயர் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவதத் படிக்கல் மட்டும்னா ஓகே, வாங்கிட்டு வெறும் கேஷ் 2 மட்டும் கொடுங்க, 22க்கு எடுத்துக்கோங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஐ டோன்ட் திங்க் கேகேஆருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்றான். நான் என்ன சொல்றேன், லிவிங்ஸ்டன் வேணான்றான் கூட. ஆல் கேஷ் டீல் அப்படின்னு அவரும் ஓகே 22க்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியப்பா பண்றீங்க ஆக்ஷன்ல ஒரு அட்வான்டேஜோட போவாங்க அப்படின்றீங்க. ஓகே, இப்போ படிக்கல் அதுவும் இல்லாம ஆர்சிபி வந்து எப்பவுமே அவங்க ஃபேன்ஸ் வந்து என்னதான் சப்போர்ட் பண்றது அதெல்லாம் இருந்தாலும் ஒரு கர்நாடகா பிளேயர் இல்லையே, ஒரு ஸ்டேட் பிளேயர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து விளையாடின ஒரு நல்ல பிளேயரையும், அதாவது கர்நாடகா பேஸ்ட் பிளேயரை ஒருத்தரை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா ட்ரேட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேக் கிளாஷ் இருக்கும். அதுவும் இப்போ ரீசெண்ட் இதுல வந்து ப்ராப்ளமா இருக்கிறதுனால ஐ டோன்ட் திங்க் தே வில் டு தட். சரி பார்ப்போம். அகைன் இது வந்து வி ஆர் ஜஸ்ட் டிஸ்கசிங் த ஆப்ஷன்ஸ். இதுல வந்து அவங்க ஸ்டில் தேர் இன்ட்ரெஸ்டட் ரிப்போர்ட்டட்லி ஃபார் வெங்கடேஷ் ஐயர்னு சொல்றாங்க. அப்படி ஆனா லிவிங்ஸ்டன் தான் இப்போதைக்கு ஆர்சிபியால கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி சாம்பியன்ஷிப் அடிச்சிட்டாங்க. தே ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். நம்ம வாட் எவர் இட் இஸ், ஆர்சிபி ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் இந்த டோர்னமெண்ட் அட் திஸ் மொமெண்ட். தே ஆர் த சாம்பியன்ஸ். ஸோ அவங்க பெருசாக சேஞ்ச் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வியூவர்ஸ் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க இதை பற்றி. வெங்கடேஷ் ஐயர் தேவையா, அவ்வளோ டெஸ்பரேட்டாக போய் ஆர்சிபி வாங்கணுமா, இல்லை ட்ரேட் டாக்ஸ் வந்தாலும் அது லிவிங்ஸ்டன் கொடுக்கலாமா, படிக்கல் கொடுக்கலாமா அப்படின்றத நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஃபைனலாக இந்தியா விமன் வர்சஸ் பாகிஸ்தான் செம்ம மேட்ச்சு. அது ஆக்சுவலாக வந்து பாகிஸ்தான் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா 90 ரன் 88 ரன்ல ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. சூப்பர் மேட்ச்சு. பாய்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பற்றி? கொடுத்த ஹைப்புக்கு அவங்க அதுக்கு முதல் மேட்சே பங்களாதேஷ் தோத்துட்டாங்க. பங்களாதேஷ் தான் தோத்தாங்க. ஆமா, இந்த மேட்ச் வந்து 30. ஸோ அவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்க பாகிஸ்தான் வந்து பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, வெதர் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் பேட், அந்த இன்செக்ட்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பெருசா ஸ்கோர் ஸ்லோ மூவிங் ஸ்கோர் தான். 250 ஒரு பாஸ் ஸ்கோர்னா எதிர்பார்த்தாங்க. 247 கடைசியில் ரிச்சா அடிச்சு கொடுத்ததுனால 247 வந்துச்சு. அவங்க அடிக்கலைன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கும். ஸோ அந்த ஆனா மெயினா பாகிஸ்தான் ஃபெயில்னது வந்து அவங்க பேட்டிங்ல தான். ஒரு ரன் அவுட், அந்த ஓப்பனர் ரன் அவுட் ஆனது வந்து ஒரு அன்யூஷுவல் சர்க்கம்ஸ்டன்ஸ்னு சொல்றாங்க. ஏன்னா கிரவுண்ட் பண்ணிட்டு திருப்பி பேட் எடுத்தப்பதான் வெயில் அடிச்சாங்க. ஸோ அது கான்ட்ரவர்சி சண்டை போட்டு
இதே மாதிரிதான் ஹசன் முகமது நவாஸ் அவுட் ஆயிட்டு போனார்ல ஆல்மோஸ்ட் ரன்னர் இந்த ஏசியா கப்ல நடந்துட்டு இல்ல ஏசியா கப்ல அதுக்கு முன்னாடி அந்த ட்ரை சீரீஸ்ல. ஸோ அவங்க அது ஒரு கான்ட்ரவர்சி சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களோட இன்னொரு பிளேயர் வந்து சதர் அமீன் அவங்க வந்து நல்லா அடிச்சாங்க, ஹையஸ்ட் ஸ்கோர் அகைன்ஸ்ட் இந்தியா. பட் அவங்க இருக்கிற வரைக்கும் சான்ஸ் இருக்கு நான் எப்பயுமே ஐ டென்ட் திங்க் தேர் எவர் இன் கன்டென்ஷன். கிராந்தி கவுண்ட் வந்து நல்லா பவுலிங் போட்டாங்க. அதுவும் வந்து செகண்ட் விக்கெட்லாம் வந்து கேப்டன் வந்து செகண்ட் ஸ்லிப் வேணாம்னு சொல்லி இல்ல எனக்கு செகண்ட் ஸ்லிப் வேணும்னு சொல்லி செகண்ட் ஸ்லிப் வச்சு அந்த விக்கெட் எடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஷீஸ் யங், ஷீ சோ கான்ஃபிடென்ட் என்ன வரும் நான் இப்படி போட்டா அப்படிதான் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி விக்கெட் எடுக்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் ரியலி அப்ரிஷியபிள். ஸோ இந்த ஏஜ்ல இவ்வளவு மெச்சூரிட்டியா இருக்காது. அதுதான் இப்போ இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இனி அடுத்து உங்களுக்கு டஃபர் கேம்ஸும் வந்துட்டு இருக்கு. இப்போ நேற்று வந்து ரேணுகா சிங் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட உட்கார வச்சாங்க, கரெக்ட் தான். அது நேற்று வந்து அவங்க அன்வெல் ஆக்சுவலாக அமன்ஜோத், அதனால தான் ரேணுகா சிங் ஆடினாங்க. ஸோ இவென்ச்சுவலி அமன்ஜோத் உள்ள வந்துட்டா ரேணுகா சிங் திருப்பி டிராப் தான் பண்ணணும். நேற்று வந்து அவங்க அந்த பேட்டிங் டெப்த் இல்லை இந்தியாவுக்கு, இன்னும் ஒரு 20 ரன் வந்திருக்கும் அமன்ஜோத் இருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அமன்ஜோத் தான் அடிச்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு இதுவும் வந்துருவாங்க, அந்த சேஞ்ச் கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. இன்னொரு சேஞ்ச் என்னன்னா ஸ்ரீசரணி நல்லா தான் போடுறாங்க, நத்திங் அகெயின்ஸ்ட் ஸ்ரீசரணி. 26 சூப்பராக போட்டாங்க. அதே தான் ராதா யாதவ் உள்ள வந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்பாட்ல இன்னமும் வந்து அவங்களுக்கு பேட்டிங்கும் இம்ப்ரூவ் ஆகும், இன்னும் கொஞ்சம் பால்ஸ்டர் ஆகும். ஸோ ஸ்ரீசரணி ரேணுகா சிங்க்கு பதிலாக இன்னும் வந்து அவங்களுக்கு அமன்ஜோத்தும் ராதா யாதவும் வந்துட்டாங்க அப்படின்னா கிராந்தி கவுட் தவிர எல்லாருமே பேட்டிங் முடிப்பாங்க இவங்களுக்கும் ஓரளவுக்கு, இந்தியா நம்ம டீமுக்கும். ஸோ அதனால அதை அவங்க பண்ணலாம் தாராளமாக. கிராந்தி கவுட் வெற்றி சொன்ன மாதிரி இப்போ அவங்க தான் ஸ்ட்ரைக் பவுலர் இந்தியாவுக்கு, இப்போ ஸ்பியர் ஹெட்ன்ற ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப குட் ஃபார் ஹர் அட் சச் யங் ஏஜ். இன்னொன்று வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட்லையும், பிரத்திகா ரவல் பற்றி கேட்குறீங்க. ஐ திங்க் நேற்றுலாம் கொஞ்சம் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, அடிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் என்னன்னா அவங்கள பற்றி நம்ம ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். அவங்க ஸ்ட்ரைக் ரேட்டு அதெல்லாம் எல்லா மேட்சும் 30 ரன் 35 ரன் அடிக்கிறாங்க அவங்க. அதுதான் மேட்ரு. அவங்க அடிக்கிறதுல இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்மிருதி மந்தனாவுக்கும் கவுருக்கும் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் குறையுது. ஹர்லிந்தியலும் நல்லா அடிக்கிறனால நீங்கள் பிரத்திகா ராவலை விட்டுலாம், நம்ம அவங்க பாட்டுக்கு ஆட்டும். எல்லா மேட்சும் 30 ரன் 35 ரன் அடிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இட் ஃப்ரீஸ் அப் அதர்ஸ் டு பிளே தேர் ஓன் வே. அதனால அவங்க ஸ்ட்ரைக் ரேட் அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஷீ இஸ் கிளாஸ் பிளேயர், ஷீ வில் கம் குட். ஸோ இதுதான். ஸோ விமன்ஸ் டீம் ஆன் ட்ராக், பெஸ்ட் விஷஸ் டு தம், வில் கீப் ட்ராக்கிங் தம். இந்தியா ஏவும் பார்த்தோம், இந்தியா ஏல இருக்க பிளேயர்ஸோடைய இதையும் வாட்ச் பண்ணோம், பிளேயர் வாட்ச் அண்ட் டிஸ்கஷனும் பண்ணோம். ஐபிஎல்ல வந்து ஒரு இது போட்டிருக்கோம், அதை பற்றி நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள். இதெல்லாம் தான் இன்னைக்கு பாய்ஸ் நீங்கள் சொல்கிறத சொன்னீங்கன்னா we can close. More interesting times to come. Women's World Cup follow பண்ணுவோம். So we'll be back with more videos. We'll sign off for this. Your artist. Bye.